கம்பர் வந்து அந்த படலத்துக்கு பேர் வைக்கும் போதே பேரை தேர்ந்தெடுத்து வச்சார். திருவடி தொழுத படலம் அப்படின்ட்டு. வந்தவர் சிறிய திருவடியான ஹனுமார் வந்து ராமரை தொழலை, நேராக தென் திசையை நோக்கி ஒரு நமஸ்காரம் பண்ணாராம். ஏன்னா அங்கே தான் பிராட்டி இருக்கா. பிராட்டிக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறார். கண்டனன் கற்பினுக்கு அணியினை கண்களால் தெந்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர்நாயக இனிதுரத்து ஐயமும் பண்டுள துயரம் என்று அனுமன் பண்ணுவான் என்று பேசினார். அங்கே பார்த்தது சொல்கிற கண்டனன் கற்பினுக்கு அணியினை, அதாவது பார்த்துட்டேன் கண்டனன்கிறது முதல் வார்த்தையில் முடிச்சிருது. கற்பினுக்கு அணியினை, அவள் எப்படி இருக்கா? கற்பு கலையாமல் கற்புக்கரசியாக இருக்கிறா. இவன் தான் பார்த்தானா இல்லை வேற யாராவது பார்த்தது சொல்கிறானா? கண்டனன் கற்பினுக்கணியினை கண்களால், என்னோட கண்ணால் பார்த்தேன். கண்டனன் கற்பினுக்கணியினை கண்களால்னு சொன்னார். அதனால தான் சொல்லின் செல்வன்னு முதல்ல பேர் யாருக்குன்னா ஆஞ்சநேயருக்கு தான் அந்த சொல்லின் செல்வன் என்ற பெயர் வந்தது. ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார்னு கேட்ட அரசாங்கம் கூட சொல்லின் செல்வன் விருது கொடுத்துன்னு தான் இருக்குது. ஏன்னா அப்படி பேசினவர் நவவியாக்கரண பண்டிதனாக இருந்து எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய வித்வானாக முதல்ல இருந்தவர் ஆஞ்சநேயர் தான். அதனால தான் அவருக்கு சொல்லின் செல்வன்னு பேர். அப்படி அடுத்து சொல்லும்போது சொல்கிறார், விற்பெரும் தொடர்ந்தோர் வீரர் வீங்குவர் இலங்கை வெற்பில் நற்பெருந்தவத்தலாய நங்கையை கண்டேல் அல்லேன் இப்பிறப்பு என்பதொன்று இரும்பொறை என்பதொன்றும் கற்பினும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேனர். பா நாங்கள் சீத்தையை பார்த்தேன்னு நினைக்கிறியா? எப்படி இருந்தா தெரியுமா? சீத்தை விற்பெரும் தடந்தோள் வீர வீங்குவீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தளாய, ஒரு தவத்தில் இருக்கிற நங்கையை கண்டேல் அல்லேன் இக்குடி பிறப்பதொன்றும், ஒரு நல்ல குலத்திலே பிறந்தாள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் அதோடு சேர்த்து பொறுமையும் கற்பும், இது மூன்றும் சேர்ந்து ஒரு உருவமாக கடிநடம் புரிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிற சீத்தை, அவளை நான் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போது அந்த சூட்டாமணியும் தரார். ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிடுறார். அப்போ சொல்கிறார், நான் ராஜ்யத்தில் இருந்தேன்னா இந்நேரத்துக்கு உனக்கு பரிசுகளாக தந்திருப்பேன்ப்பா. ஆனால் ராஜ்யத்தில் நான் இல்லை. இப்போ என்கிட்ட தர்றதுக்கு ஒன்றும் இல்லை, என்கிட்ட செல்வமே இல்லை. அவன் மகாலட்சுமியே இவர்கிட்ட இல்லையே, தள்ளியில் இருக்கா. அதனால் என்கிட்ட தர்றதுக்கே ஒன்றும் இல்லை. அதனால் உன்கிட்ட என்னால் ஒன்று தான் பண்ண முடியும்னா ஆலிங்கனம் பண்ணிட்டாராம் ஆஞ்சநேயரை. ஆஞ்சநேயர் இதை விட எனக்கு ஒரு பெரிய பரிசு உண்டா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டாராம். இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு பார்த்தா, இந்த சுந்தரகாண்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமே, பல வியாக்கியானங்கள் ராமாயணத்துக்கு எழுதப்பட்டிருந்தாலும் அதில் திலக்கம்ங்கிற வியாக்கியானத்தை நாகேஷ பட்டருங்கிறவர் பண்ணினார். அந்த நாகேஷ பட்டர் சொன்னார், இந்த சுந்தரகாண்டத்துக்கு வரும்போது இந்த சுந்தரகாண்டத்தில் எதுலலாம் அழகாக இருக்குன்னு பார்த்தா, ராமர் அழகாக இருக்கார், சீதை அழகாக இருக்குது, ஸ்லோகங்கள் அழகாக இருக்குது, குரங்கா வந்த ஹனுமான் அழகாக இருக்கார், வனம் அவர் இருந்த வனம் அழகாக இருக்குது. அதனால் எதுதான் அழகாக இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்படி எல்லாமே அழகாக இருக்கக்கூடிய இந்த சுந்தரகாண்டத்திலே அழகான ஒரு முடிவு திருவடி தொழுத படலத்தில் கம்பர் கொடுக்குறார். அதுக்கடுத்து வானர சைன்யங்கள்லாம் பாலம் கட்டி போய் ராவண யுத்தமானது நடக்கிறது. இந்த ராவண யுத்தமானது நடக்கும் பொழுது ஒரு முக்கியமான சம்பவமானது நடக்கிறது. அப்போது பிரம்மாஸ்திரத்தை இந்திரஜித் போட்டுடுறான். அந்த பிரம்மாஸ்திரத்தோடைய விளைவால் இருக்கக்கூடிய ராம சைன்யத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த சைனிகாஸ், அதாவது இருக்கக்கூடிய பெரும்பாலான வானரர்கள்லேருந்து ராமர்லேருந்து லக்ஷ்மணர்லேருந்து எல்லாருமே மயங்கி விழுந்துடுறா. தப்பிச்சது ஒரு சிலர் தான். யாருன்னா விபீஷணன் தப்பிச்சான், ஏன்னா அவன் ராட்சசன் போட்டப்பானா அவனை ஒன்றும் பண்ணாது. ஜாம்பவான் தப்பிச்சார், ஏன்னா ஜாம்பவான் பிரம்மருடைய புத்திரர், பிரம்மனுடைய பானம் வந்ததுனால அவர் தப்பிச்சார். ஆஞ்சநேயர் கேட்கவே வேணாம், அவருக்கு ஏற்கனவே வரம் இருந்ததுனால அவரும் தப்பிச்சார். விபீஷணன் முழிச்சு பார்த்தானாம், சுக்ரீவனை பார்த்து ஆஞ்சநேயன் பொழைச்சிட்டானா அப்படின்னு கேட்டாராம். சுக்ரீவன் மேலையும் கீழையும் பார்த்தார் ஒரு பார்வை. ஏங்க உங்கள் ஊரில் ராஜாவை பற்றி கவலையே படமாட்டேலா? சுக்ரீவன் முழிச்சிட்டானான்னு கேட்டால் அர்த்தம் இருக்குது, இல்லை ராமர் முழிச்சாரா லக்ஷ்மணன் முழிச்சாரான்னு கேட்டால் அர்த்தம் இருக்குது, ஹனுமான் முழிச்சிட்டானா ஆஞ்சநேயன் முழிச்சிட்டானான்னு கேட்குறேன்னதும் அப்போ சொன்னாராம், ஆஞ்சநேயன் முழிச்சிருந்தா நம்ம எல்லாரும் பொழைச்சிடுவோம், ஆஞ்சநேயர் போனால் நம்ம எல்லாரும் போனதுக்கு சமம் அப்படின்னு கேட்டாராம். அப்படி முக்கியமானவர் ஆஞ்சநேயர். அவர் முழிச்சிருந்தார். அவர்கிட்ட அப்போ ஒரு கருட பண்டிதனை கூட்டிகிட்டு வந்து இப்போ இருக்கிறவாளுக்கெல்லாம் எப்படி வைத்தியம் பண்ணுறது, எப்படி வாழலாம் பழைய புத்துணர்வோட போர் புரியறதுன்னு கேட்கிறான் விபீஷ்ணன். அப்போ அந்த கருட பண்டிதன் 4 விதமான மூலிகைகளை சொல்லி அதை எடுத்துன்னு வரணுங்கிறார். அது மருந்து மலை,
அந்த ஔஷதகிரியானது எங்கேயோ ஹிமாச்சல பிரதேசம் பக்கத்தில் இருக்குது. அதை போய் எடுத்துன்னு அந்த ஔஷதங்கள் 4 வகையான மூலிகைகள் எப்படி எப்படி இருக்குங்கிற டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறார். பாட்டானிக்கல் நேம்லேருந்து எல்லாத்தையும் மண்டையில் வாங்கிட்டு ஆஞ்சநேயர் பறந்து போனார். ஆனால் அங்கே போய் இறங்கும்போது அந்த மூலிகைகள் பேர்லாம் மறந்து போயிடுது. இவர் பாட்டுக்கு 4 மூலிகைகள் தப்பாக எடுத்துன்னு வந்துட்டாருன்னா தமிழ்நாட்டுக்கு பறக்க சொன்னால் கூட பரவாயில்ல, தமிழ்நாடு ஸ்ரீலங்கையை விட ஜாஸ்தி டிஸ்டன்ஸுக்கு பறக்க சொல்கிறா, திரும்பி வர்றதெல்லாம் கஷ்டம். அதனால மொத்த மலையே பேத்து எடுத்துன்னு வந்துட்டார். உங்கள் ஆஞ்சநேயரை பாருங்க, ஒரு கையில் மலையோடு இருக்கிறார். அந்த மலையை மொத்த மலையோட பேத்து எடுத்துன்னு வந்து வச்சார். அந்த மொத்த மலை அதனால் அன்னைக்கு ராம சைன்யமானது பிழைத்தது, ராமனுக்கு விஜயமானது ஏற்பட்டது. அப்படி ராமனுக்கு விஜயம் ஏற்படுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி. ஆஞ்சநேயர் விஜயத்துக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஆஞ்சநேயரை பற்றி சொல்லக்கூடிய மற்ற ஒரு கிரந்தமானது மாருதி விஜய சம்பு அப்படின்னு ஒரு சம்பு காவியமானது இருக்கிறது. இதை வேப்பத்தூர் ரகுநாத கவிங்கிறவர் இயற்றி இருக்கிறார். இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயமானது மூலக்கதையாகிய ஆதிகாவியமான வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. இருந்தாலும் இந்த வேப்பத்தூர் ரகுநாத கவிங்கிறவர் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கிரந்த எழுத்துக்களில் இந்த மாருதி விஜய சம்புங்கிற ஸ்தோத்திரத்தை இந்த ஒரு சம்பு காவியத்தை பண்ணியிருக்கார். இந்த சம்பு காவியத்தில் ராவணன் இடமிருந்து வந்த இன்னொரு மாயாவித்தனமான தடங்கள்ல இருந்து எப்படி ராமனை காப்பாற்றினார் ஹனுமான் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன கதை மாதிரி போகும். இது ராமாயணத்தில் மூல ராமாயணத்தில் சொல்லப்படாட்டினாலும் இந்த மாருதி விஜய சம்புங்கிற ஒரு கிரந்தத்தில் ராவணன்கிட்டருந்து ராமன் எப்படி பிழைக்கப்பட்டான்ங்கிறது ஒரு விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, ராவணன் பார்த்தான், நம்மளால் எதிரில் நேருக்கு நேர் நின்று ராமனை ஜெயிக்க முடியாதுங்கிறத நன்னா புரிஞ்சுட்டான். அதனால் எப்படியாவது குறுக்கு வழியிலையாவது ஜெயிச்சுடலாம் அப்படின்னு பார்க்குறான். குறுக்கு வழியில் ஜெயிச்சிடலாம்னா என்ன வழி, எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவனுக்கு மைராவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவன் மிகப்பெரிய மாயாவி, அவன் பாதாள லோகத்தில் இருந்தான். அந்த மைராவணன் பிரம்மதண்டன்கிறவரோட பிள்ளை. அந்த மைராவணனுக்கு கூட பிறந்தவ துர்தண்டின்னு ஒருத்தி இருந்தா, அவளுக்கு காலதண்டன்னு ஒரு கணவர் இருந்தார். இந்த துர்தண்டி காலதண்டனுக்கு நீலமேகன்னு ஒரு பையன் பிறந்தான். இந்த மைராவணனுக்கு நீலகேசின்னு ஒரு பொண்ணு பிறந்தா. ஆனால் இந்த மைராவணனுக்கு ஒரு நாள் அஸ்ரீரி வாக் சொல்லிடுத்து, உனக்கு மரணம் உன்னோட மருமகனான நீலகேசியால் தான். இது தெரிஞ்சதுலேருந்து எப்படி கிருஷ்ணாவதாரத்தில் கம்சன் போட்டு தேவகியும் வசுதேவரையும் கஷ்டப்படுத்தினானோ அது மாதிரி இந்த துர்தண்டியும் காலதண்டனையும் போட்டு படாத பாடுபடுத்துகிறான் அந்த மைராவணன். அப்போது இந்த காலதண்டன்கிறவர் இறந்து போயிடுறார். இந்த துர்தண்டி மட்டும் தன்னோட பையனோட ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த நீலமேகனை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கிறான் அந்த மைராவணன். இவாள்லாம் பாதாள லோகத்தில் வசிக்கிறா. இந்த மைராவணனுக்கு மாயாஜால வித்தைகள்லாம் கை தேர்ந்தது. அதனால இந்த மைராவணன்கிட்ட போய் ராவணன், நீ எப்படியாவது ராமலக்ஷ்மணனை கடத்தின்னு போய் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய காளி தேவிக்கு பலி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். அதனால இவர் தான் மாயாஜாலம் பண்ணக்கூடியவன், மாயாவியா மாறக்கூடியவன் என்பதனாலே இந்த மைராவணனானவன் விபீஷ்ணனோட வேடம் போட்டுண்டு ஒரு நாள் அந்த போரில் ஒரு நாள் ரொம்ப களைப்பாக ராமனும் லக்ஷ்மணனும் தூங்கின்னு இருக்கும்போது ராமலக்ஷ்மணனை தன்னோட ஒரு ரத்தின பேழையில் அப்படியே போட்டு அந்த ரத்தின பேழையை எடுத்துட்டு அப்படியே போகிறார். அப்படி அந்த ரத்தின பேழையை எடுத்துட்டு போகும் பொழுது அந்த பாதாள லோகத்துக்கு கொண்டு போயிடுறார். கொண்டு போய் காளிக்கு பலி கொடுக்கணும், அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்கிறான். இங்கே பார்க்குறார்கள், ராமனையும் காணோம், லக்ஷ்மணனையும் காணோம், இன்னும் ராவண சம்ஹாரம் ஆகலை. இது என்ன, ராமன் எங்கே போனாருங்கிறது யாருக்குமே ஒன்றும் புரியலை. எல்லாரும் கதிகலங்கி நிற்கிறா. அப்போ விபீஷ்ணன் தான் ஹிண்டு கொடுக்குறார். மைராவணன்னு ஒருத்தன் இருக்கான், எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு, அவன் ரொம்ப மாயாஜாலக்காரன், அவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பானோ எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவன் ஆனால் பாதாள லோகத்தில் இருக்கான் அப்படின்னதும் நான் தேடி போகிறேன்ட்டு ஒரே ஒரு ராத்திரியில் நடந்தது இந்த மாருதி விஜய சம்புல வர முழு கதையும். அப்போது ஹனுமார் தேடி போகிறார். தேடி பாதாள லோகத்துக்கு போனதும் அங்கே ஒரு மிகப்பெரிய நீர்நிலை இருக்குது. அந்த நீர்நிலையுடைய காவலாளியாக மத்ஸ்யராஜன் ஒருத்தன் இருக்கிறான். அந்த மத்ஸ்யராஜனோட சண்டை போடுறார். அவர் அதை தாண்டி அந்த நீர்நிலையை தாண்டி போகணும் இல்லையா, அதுக்காக மத்ஸ்யராஜனை பார்த்து சண்டை போடுறார். அப்படி அந்த மத்ஸ்யராஜனை ஓட சண்டை போடும்போது இவராலையும் அவனை ஜெயிக்க முடியல, அவனாலையும் இவரை ஜெயிக்க முடியல. இது என்னடா 2 பேராலையும் யாருமே ஜெயிக்க முடியலன்னதும் ஹனுமானுக்கே சந்தேகம் வந்தது, இவன் யாரா இருப்பான் அப்படின்ட்டு. யாரா நீன்னு ஒரு கேள்வி கேட்கும்போது சொன்னான் அந்த மத்ஸ்யராஜன், நான் ஒரு மீனுக்கு பிறந்தவன், ராமருடைய காரியத்திற்காக சீதையை தேடி ஹனுமான் போகும்போது அவருடைய வேர்வையெல்லாம் அழுக்கெல்லாம் சேர்த்து ஒரு துளியை சமுத்திரத்தில் போட்டார்.
அதை அந்த மீனானவள் சாப்பிட்டு அவள் மூலமாக பிறந்தவன் நான் இங்கே காவல் பணி புரிஞ்சுன்னு இருக்கேன் இந்த இங்கே நீர்நிலைக்கு அப்படின்னதும் தன்னுடைய சொந்த பிள்ளை தனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்குங்கிற விஷயமே ஆஞ்சநேயருக்கு அப்போ தான் தெரியறது. அவர் அப்படியா நீ என்னோட பிள்ளையான்னு அப்போ நான் தான் ஹனுமான்கிற விஷயத்த சொல்கிறார். அப்போ அந்த இடத்துக்கு இந்த துர்தண்டிங்கிறவ தண்ணி எடுக்கிறதுக்காக வர இந்த மைராவணனோட தங்க அவள் எப்படா அண்ணாட்டந்து யாராவது விடுவிக்க வரமாட்டாளா, தன்னோட பிள்ளையும் தன்னையும் போட்டு இப்படி பாடா படுத்தி எடுத்துட்டு இருக்கானே தன்னோட சொந்த அண்ணான்னு நினச்சிட்டு இருக்கவோ அவள் அங்கே தண்ணி எடுக்க வர அவள்கிட்ட போய் நடந்த கதையெல்லாம் கேட்குறா. அவள் ரொம்ப சோகமாக சொல்கிறா, என்னோட பையனை நீலமேகனை ரொம்ப பாடுபடுத்துறா அப்படின்னதும் கவலைப்படாத, நான் உன் அண்ணாவை அழிச்சிடுறேன், ஆனால் நீ எனக்கு உதவி பண்ணணுன்னதும் அவள் இருக்கிற ராமலக்ஷ்மணர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும், அவள் ரத்னப்பேழையில் தூங்கிட்டு தான் இருக்கா, இன்னும் அந்த ரத்னப்பேழைக்குள்ளே அவளை பலி கொடுக்க போகிறா, அதனால் நான் தண்ணி எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் குடத்தில், இந்த குடத்துக்குள்ளே நீ சிறிய உருவம் எடுத்து போயிடுனதும் ஹனுமான் சிறிய உருவம் எடுத்து போய் அந்த ஜலத்தை அங்கே போய் அந்த காளி கோவிலில் வைக்கும்போது அதுலேருந்து வெளியில் மைராவணனை துவம்சம் பண்ணி ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மணனையும் காப்பாற்றி, முக்கியமான விஷயம் ராமனும் லக்ஷ்மணனும் அது வரையும் தூங்கிட்டு தான் இருந்தால் விழிக்கவே இல்லை, அவளுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது. அப்போது இந்த மைராவணன் துவம்சம் பண்ணி முடிச்சுட்டு நீலமேகனுக்கும் நீலகேசிக்கும், அதாவது இந்த மைராவணனோட பொண்ணுக்கும் கல்யாணம் நடத்துங்கோ, நீலமேகனை இந்த பாதாள உலகத்துக்கு ராஜாவாக்குங்கோ, தன்னோட பையனாக இருக்க மத்ஸ்யராஜனுக்கு மந்திரி பதவி கொடுங்கோன்னு இவ்வளோத்தையும் துர்தண்டிகிட்ட சொல்லிட்டு அவசரமாக இந்த ரத்னப்பேழையை எடுத்துட்டு ஆஞ்சநேயர் திரும்பியும் போர் நடக்கிற இடத்துக்கே வச்சார். அப்புறம் போர் ஆரம்பிக்கணும் இல்லையா, மறுநாள் போர், அதனால ராமரும் லக்ஷ்மணனும் தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி பேழையிலேருந்து எழுந்திரிச்சா கடகடன் அவளோட வேலையெல்லாம் பார்க்க போனால் போர் நடந்து முடிஞ்சது, விஜயமும் ஆயிடுத்து. இந்த விஷயத்தை ராமருக்கும் அந்த அவசரத்தில் யாரும் சொல்லலை. இந்த விஷயம் எப்போ ராமருக்கே தெரியறதுன்னா பட்டாபிஷேகத்துக்கு அகஸ்தியர் வரார். பட்டாபிஷேகம் நடக்கும்போது தான் தெரியறது. அகஸ்தியர் சொல்கிறார், உனக்கே தெரியாமல் உனக்கு ஒரு மிகப்பெரிய சகாயம் பண்ணியிருக்கான் அந்த ஹனுமான் அப்படின்னு சொல்லும்போது ராமன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய முத்துமாலையை எடுத்து போடுறாராம் ஹனுமானுக்கு. அப்படி இந்த மாருதி விஜய சம்புவானது மிகப்பெரிய சம்ஸ்கிருத வித்வான் இந்த ரகுநாத கவிங்கிறவர் அவர் இயற்றியது. ஆனால் இந்த புஸ்தகம் ரொம்ப நாள் அச்சில் இல்லாமல் இருந்தது. இதற்கு காஞ்சிபுரத்தில் உபனிஷத் பிரம்மேந்திராள் மட்டம்னு ஒரு மட்டம் இருக்குது. அந்த மட்டத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட ரொம்ப பகுமூல்யமான வேற எங்கேயும் காண கிடைக்காத ஒரு யந்திரமானது இருக்குது. சாலக்கிராம திருமேனியில் ஒரு ஆஞ்சநேயரும் இருக்கார். அந்த மட்டத்துடைய பீடாதிபதியாக இருந்த அபயானந்தேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பூர்வாசிரம மாட்டு பண்ணான ராதா ஜெயராமன்கிறவா அவளுக்கு மகாபெரிவா ஸ்வப்னத்தில் சொல்லி இந்த மாருதி விஜயம் புஸ்தகத்தை திரும்பியும் பிரசுரம் பண்ணுறதுக்கு பல முயற்சிகள்லாம் எடுத்து ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணாவுடைய சிஷ்யராக இருந்த நீலபால சர்மாங்கிற ஒரு மிகப்பெரிய வித்வான் அவர் இந்த புஸ்தகத்துக்கு உரையும் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகம் இப்போ அச்சில் இருக்குது. அப்படி இந்த மாருதி விஜய சம்புவில் மாருதி எப்படி ராமருக்கு விஜயத்திற்கு காரணமாகவே இருந்தது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அவர் புகழுக்கு ஆசைப்படவே இல்லை ஆஞ்சநேயர். அவர் நினச்சிருந்தா நான் தான் உங்களை காப்பாற்றினேன்னு போர் முடிஞ்சப்புறம் சொல்லியிருக்கலாமே, அவரும் சொல்லலை, மற்றவாளும் சொல்லலை. அகஸ்தியர் சொல்கிற வரையும் ராமருக்கே இப்படி ஒரு விஷயம் தெரியாது. அப்படி ஒரு ராமதூத்தனா எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ராம கைங்கரியத்தை பண்ணி கொண்டு இருந்தவராக மாருதி ராஜனான ஹனுமான் விளங்குறார். கடைசியில் சீதைகிட்ட போய் சொல்கிறார், போரெல்லாம் முடிஞ்சதும் அம்மா நம்ம ஜெயிச்சிட்டோம் ஸ்ரீராம ஜெயம்னு போய் சொன்னதும் சீதைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன தெரியுமா சொல்கிறா, எதுக்கு தெரியுமா, ஸ்ரீ ஆஞ்சநேயர் நம்மை அழித்து காப்பார்னு தலைப்பு கொடுத்தேன் இதுக்கு தான். அப்போ சொல்கிறா, அப்பா அன்னைக்கு நான் என் உயிரே வெற்றலாமான்னு நினச்சேன், அப்பையும் ராமதூதன்னு சொல்லி நீ தான் எனக்கு ஆறுதல் சொன்னேன். இப்போ ராமர் ஜெயிச்சுட்டார்னு சொல்லி நீ தான் எனக்கு சந்தோஷத்தை தர, அதனால் உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். அவள் தான் பிராட்டி, அவள்கிட்ட இல்லாத செல்வங்களா ஒன்றும் கிடையாது, அவள்கிட்ட இருந்தால் மற்ற வாழ்க்கே வருது, அதனால அவள் ஆசீர்வாதம் பண்ணுறா. அஷ்ட சித்தியும் நவநிதியும் உன்னைய வணங்குற வாளுக்கு கிடைக்கும்பா அப்படின்னு சொல்கிறா. இது யார் சொல்கிறான்னா துளசிதாசர் சொல்கிறார். அஷ்ட சித்தி நவநிதி கேதாதா அசபரதீன ஜானகி மாதா ராம ரசாயன துமரே பாசா सदा रघु रघुपति के दासा राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की. அப்படி அஷ்டசித்தி நவநிதி இதை உன்னை வேண்டவாளுக்கு கிடைக்கும்னு அசபரதீன ஜானகி மாதா வரம் கொடுத்தாலாம். ராமர் ஜெயிச்சுட்டாருங்கிற சுப செய்தியை ஹனுமான் சொன்ன போனப்போ எல்லாம் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அற்புதமாக பட்டாபிஷேகமானது அயோத்தியாவில் நடைபெறது. ஸ்ரீ சீதாராமனுக்கு பட்டாபிஷேகம். கம்பர் பார்த்தார்,
எப்படியாவது இந்த பட்டாபிஷேகத்தை ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமேன்னு பார்த்தார். விஜயன் நான் கையில் கேமரா இருக்குது, அவர் ஃபோட்டோ எடுக்கிறார். ஆனால் ராமர் கையில் அன்னைக்கு கம்பர் கையில் கேமரா இல்லை, அதனால பாசுரத்தால் ஒரு பிக்சர் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சாராம். அதுதான் அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழ்ந்த பரதன் வெண்குடை கவிர்க்க இருவரும் கவரி வீச விரிசரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபினோர் கொடுக்க வாங்கி வசிட்டன் புனைந்தான் மௌலின்னு. அதாவது அரியணை அனுமந்தாங்க. இவ்வளவு விஷயத்துக்கும் காரணமாக இருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி அனுமன் ராமருடைய ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருந்தார்னா அரியணையை அந்த சிம்ஹாசனத்தை தாங்கிட்டு கீழே அப்படியே பவ்யமாக உட்காந்துருந்தாராம். அடுத்து அங்கதன் உடைவாழ்ந்த வாலியுடைய பிள்ளையான அங்கதன் தான் மெய்காப்பாளராக இருந்து உடைவாளை ஏந்திண்டு ராமருக்கு பாதுகாப்பாக நிற்க பரதன் வெண்குடை கவிர்க்க பரதனானவன் வெண்குடை கவிர்த்து வெண்குடை பிடிச்சுட்டு இருக்க இருவரும் கவரி வீச. இந்த ட்வின்ஸ் ஆனவாள்லாம் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம்தான். ஆனால் நமக்கு இந்த ட்வின்ஸ் ஆனவாள்லாம் சேராமல் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தா அது ராமாயணம் தான். இந்த லக்ஷ்மணனும் சத்ருகனனும் ட்வின்ஸ் தான், ஆனால் அவள் 2 பேரும் சேர்ந்து இருந்ததா இடமே இல்லை. சேர்ந்து ஒரே வேலையை பார்த்துருக்கா அப்படின்னா அது இந்த இடம் தான். லெஃப்ட் சைடு ஒருத்தர், ரைட் சைடு ஒருத்தர், லக்ஷ்மணனும் சத்ருகனனும் கவரிமா அந்த விசிறியை வீசினாலாம் ராமருக்கு. அப்போ சீதையானவள் சந்தோஷப்பட்டு இருக்க வெண்ணையூர் சடையன் தங்கள், அதாவது திருவணையநல்லூர் சடையப்பவள்ளலுடைய ஒரு சகாயத்தில் இருந்தவர் கம்பர், அதனால் அவரோட பேரை போட்டு அவரோட மரபில் வந்தவர்கள் கிரீடத்தை எடுத்து கொடுக்க வசிட்டன் புனைந்தான் மௌலி, குலகுருவான வசிஷ்டர் பட்டாபிஷேகம் செய்தார் ராமருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன் இதை ஃபோட்டோகிராஃப் எடுத்தார் கம்பர்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கும் நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த ராம பட்டாபிஷேக படத்தை போய் பார்த்தேன்னா கீழே ஹனுமன் அரியணை தாங்கின்னு இருப்பார், லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் கவரி வீசின்னு இருப்பா, பரதன் வெண்கொடை பிடிச்சின்னு இருப்பான். இந்த பாசுரத்தின் அடிப்படையால் தான் அந்த படமே நமக்கெல்லாம் பிற்காலத்தில் கிடச்சிருக்குன்னு தோன்றுறது. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அப்படி ஆஞ்சநேயர் இல்லை என்றால் சுந்தரகாண்டம் இல்லை, சுந்தரகாண்டம் இல்லைன்னா கதை எப்படி போயிருக்கும் ராமாயணம் அப்படிங்கிறதே அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக போகிறது. அப்பேற்பட்ட ஆஞ்சநேய மூர்த்தி எல்லா விதமான வரங்களையும் அருளக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பேதம்ங்கிறதே இருக்கவே இருக்காது. எந்த சம்பிரதாயத்தில் எந்த சித்தாந்தக்காரால் போய் பார்த்தேன்னாலும் அவள் ஆஞ்சநேயரை கும்பிட்றதுல மட்டும் ஹெசிடேட் பண்ணவே மாட்டாள். பிள்ளையாருக்கு அடுத்து ஆஞ்சநேயருக்கு தான் அதிக கோவில்களானது நம்ம தேசத்தில் இருக்கிறது. பிள்ளையார் கூட வேதத்தில் சொல்லப்பட்டவர் விநாயகர். துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி துவமேவ பிரத்யக்ஷம் தத்துவமசின்னு அதர்வசீரிஷம் சொல்கிறது விநாயகர், அவர் பரபிரம்மம்னு. ஆனால் ஆஞ்சநேயர் அப்படி கிடையாது. ராமாவதாரத்தில் தான் ஆஞ்சநேயருங்கிறவரே வரார். ஆனால் அவருக்கு பிள்ளையாருக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் யாருக்கு ரொம்ப அதிகமான கோவில்கள் இருக்குன்னு பார்த்தா அது ஆஞ்சநேயருக்கு இருக்கிறது. அந்த ஆஞ்சநேயர் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சுவாமியுடைய உருவமானது நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் பிரின்சிபல் மேம் வந்திருக்கா, பானுமதி மேம் வந்து நாங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த பொழுது அவள் இப்போ சென்னையில் இருக்கா, அப்போ எங்கள் ஊரில் இருந்தப்போ குழந்தைகளுக்கு தெய்வங்களோட உருவம்லாம் நல்லா தெரியணும். நவராத்திரி சமயத்தில் எல்லா ஸ்கூல்லையும் கொலு தான் வைப்பா. பசங்க கொலு வெறும்னா பொம்மையை கொலுவாக வச்சு என்ன பெருசாக கண்டோம், அதனால நம்ம பசங்களையே கொலுவாக நிற்க வைப்போம்னு எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு வேஷம் கொடுத்து 5 படியில் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸையே பொம்மையாக நிற்க வச்சா. அப்படி இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அதில் ஆஞ்சநேயரும் நின்னர். அப்படி தெய்வ ரூபமான இந்த ஆஞ்சநேயர் எந்த சித்தாந்த பேதமுமே ஆஞ்சநேயருக்கு இருக்காது. ஏன் எந்த சித்தாந்த பேதமுமே இருக்காதுன்னு சொல்கிறேன்னா, துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு 3 சித்தாந்தமானது நம்ம பாரதிய கலாச்சாரத்தில் நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிறது. துவைத்திகள்ங்கிறவர் மத்வாச்சாரியர்களுடைய வழிவந்தவர்கள். அவர்களுக்கும் ஆஞ்சநேயர் மேலே அவள் ஆஞ்சநேயரை ரொம்ப கொண்டாடுவா. ஏன்னா அவள் ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தமன்னு வாயுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் கொடுப்பா. முக்கிய பிராணர்னு சொல்லி ஆஞ்சநேயரை ரொம்ப கொண்டாடுவா. உடுப்பியில் முக்கிய பிராணடு குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது, உடுப்பி கிருஷ்ணர் கோவில் பக்கத்தில். அது யார் கட்டினான்னு பார்த்தா வாதிராஜ ஸ்ரீபாதங்கள் அவருன்னு சொல்லிட்டு மத்வ சம்பிரதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மத்வ சன்னியாசி. அவர் எங்கேருந்து அந்த ஆஞ்சநேயரை எடுத்துன்னு கோவிலை கட்டினார்னு பார்த்தா அந்த அயோத்தியாவுக்கு அவர் போனார். அவர் போகும்போது அயோத்தியாவில் கோவிலெல்லாம் சுக்குநூறாக உடச்சி தள்ளிட்டான் அந்த காலகட்டத்தில். அப்படி போகும்பொழுது அந்த ஒரே ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் மட்டும்தான் கொஞ்சம் பின்னமாய் இருந்ததாம். அந்த விக்கிரகத்தை எடுத்துன்னு கோவில் கட்டினார். அவள் ஹரி சர்வோத்தம வாயு ஜீவோத்தமன்னு சொல்கிறதுனாலே பொதுவாக ஸ்மார்த்தாழத்து மணியில் பார்த்தீங்கன்னா நந்தி இருப்பார். அதே மாதிரி வைஷ்ணவாழாத்து மணியில் பார்த்தா சங்கு சக்கரம் இருக்கும். மார்துவாழாத்து மணியில் ராகவேந்திர மட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா
ஆஞ்சநேயர் தான் மணியில் இருப்பார். அவர்களுக்கு ஆஞ்சநேயர் அவ்வளவு முக்கியமான ஒரு தேவதையாக இருக்கிறார். அந்த மத்வ சம்பிரதாயத்தில் வந்து விஸ்வேஷ தீர்த்தர் ஸ்ரீபாதங்களவருங்கிற ஒரு யதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பரம்பச்சர். அவர் ராமஜென்ம பூமிக்கு நம்ம ஜெயந்திர பெரிவாளோடலாம் சேர்ந்து அவ்வளவு பாடுபட்டு இன்னைக்கு ராமஜென்ம பூமியை நம்ம கோலாகலமாக சேவிச்சுட்டு இருக்கோம். அத்வைத்தத்தில் நம்ம கேட்கவே வேண்டாம், நமக்கு எல்லாமே ஆஞ்சநேயரை விட்டு நம்ம ஒரு காரியமும் பண்ணுறதே இல்லை. சங்கர பகவத்பாதாள் காட்டி கொடுத்த வழியில் ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் பாரதி வித்யா தீர்த்தர் இங்கே வந்தார்னு சொன்னால், அபினவ வித்யா தீர்த்தரை யாராவது பார்க்க போனால் அந்த காலத்தில் அவர் உங்கள் ஊரில் ராமாயண உபன்யாசம் வைக்கிறேளா, இல்லாட்டினா வெங்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்படி ராமாயணத்துக்கு அவள் ரொம்ப இடம் கொடுத்தா. அதே மாதிரி அங்கே வந்து 4 காவல் தேவதைகள் உண்டு ஸ்ருங்கேரிக்கு. அதில் ஒன்று கீரி ஆஞ்சநேயருங்கிற ஒரு ஆஞ்சநேயர் அங்கே காவல் தேவதை. நம்ம மகாபெரிவா சங்கர மடத்துக்கு போனவாளுக்கு தெரியும், காஞ்சிபுரத்தில் எதிரிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சன்னதி. அவளும் ஆஞ்சநேயரை கொண்டாடியிருக்கா. விசிஷ்டாத்வைத்தத்தில் சிறிய திருவடின்னு சொல்லி கொண்டாடப்படக்கூடியவர் ராமானுஜ சம்பிரதாயத்தில் யாருன்னு பார்த்தா அவர் தான் நம்மளுடைய இந்த ஆஞ்சநேய மூர்த்தி. அப்போது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னு சொல்லிட்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான கிரந்தமானது இருக்கிறது. என்னென்னா, திருக்கோளூருங்கிற திவ்யதேசத்துக்கு ராமானுஜர் எழுந்தருளினார். அப்படி அவர் அந்த திவ்யதேசத்துக்குள்ளே போகும்போது அந்த திவ்யதேசத்துலேருந்து ஒரு பெண் வந்து இந்த ஊரில் இருக்க வேணாம்னு பெட்டி பிடிக்கையெல்லாம் கட்டிட்டு வெளியில் வந்தா. அப்போ அவளை பார்த்து ராமானுஜர் கேட்டாராம், ஏமா இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிறதுக்கு எல்லாரும் பாக்கியம் பண்ணி இருக்கணுமே, நீ மட்டும் இந்த க்ஷேத்திரத்தை விட்டு ஏமா வெளியில் போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற அளவுக்கு அப்படி என்ன புண்ணியம் பண்ணிட்டேன், என்ன பெருசாக பண்ணிட்டு, எத்தனையோ பேர் என்னென்னமோ பகவானுக்கு பண்ணாலே, அவளை மாதிரி நான் எதுவும் பண்ணினேனா அப்படின்னு சொல்லி 81 காரணங்கள் சொன்னான். அதில் ஒரு காரணம், கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போல அப்படின்னா, சீதையை பார்த்துட்டு வந்துட்டேன்னு ஆஞ்சநேயர் வந்து சொன்னாரே, அவரை மாதிரி நான் எதுவும் கைங்கரியம் பண்ணினேனான்னு கேட்டா. அப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலையும் ஆஞ்சநேயரானவர் ரொம்ப முக்கியமானவராக ராமருடைய தூதராக போற்றப்படக்கூடியவராக இருக்கிறார். சைவ கோவில்கள்லையும், அதாவது பொதுவாக சிவன் கோவில்களுக்கு போனால் ஆஞ்சநேயர் சந்நிதிங்கிறது தனியாக இருக்காது. இருந்தாலும் அங்கே ஒரு தூண் இருக்கும். அந்த தூணில் எங்கேயாவது ஒரு சின்ன ஆஞ்சநேயருடைய சிற்பம் இருக்கும். அந்த ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு ஏற்றம். நம்ம மக்கள் எப்படி எல்லா விக்கிரகத்தையும் விட்டுட்டு அந்த தூணில் இருக்க ஆஞ்சநேயரை மட்டும் கரெக்டாக கண்டுபிடிப்பான்னு தெரியாது. சனிக்கிழமையான அங்கே வெண்ணெய் காப்பு என்ன, வெத்தலை மாலை என்ன, வடமாலை எங்க, ஸ்ரீராம ஜெயம் எழுதி வைக்கிறது என்னன்னு எல்லாம் அந்த ஆஞ்சநேயருக்கு பண்ணுவா. அப்படி ஏன்னா அவர் ருத்ர அம்சம், சிவனுடைய அம்சமாகத்தானே பிறந்திருக்கார். அதனால சிவன் கோவில்களில் தனி சந்நிதி இல்லாட்டினாலும் அந்த தூணில் இருக்க ஆஞ்சநேயருக்கு அப்படி ஒரு ஏற்றம் இருக்கும். அடிக்கன் இப்போ உயகொண்டான் திருமலைன்னு திருச்சியில் ஒரு இடத்துல இருக்கேன். அந்த கோவிலில் வந்து 3 தேவாரத்தால் பாடல் பெற்ற ஸ்தலம், பழைய காலத்து கோவில். அந்த கோவிலில் கூட இப்படி ஒரு தூணில் ஆஞ்சநேயர் இருக்கார். அவரை மக்கள் இன்னும் வழிபட்டு இருக்கா. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கேட்கவே தேவையில்லை, இப்போ தான் சொன்னேன் சிறிய திருவடின்னு போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு. சாக்தத்தில் கூட அம்பாளை உபாசிக்கிற சாக்த மார்க்கத்தில் கூட பகுலாமுகி கிரமம்னு தசமகா வித்தியில் ஒரு கிரமம் உண்டு. அந்த கிரமத்தில் ஆஞ்சநேயருக்கு இடம் உண்டு. ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை அந்த கிரமத்தில் வரவாள்லாம் சொல்கிறது உண்டு. அப்படி அதுலேயும் அவருக்கு இடம் உண்டு. அவர் இல்லாத இடம்தான் என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லா இடத்துலையும் ஆஞ்சநேயரானவர் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியவராக இருக்கிறார். முடிகிற தருவாய்க்கு வந்தாலும் இவ்வளோ நேரம் நம்ம ரொம்ப சிந்திச்சது பார்த்துட்டே வந்தப்போ, நம்ம வந்து வால்மீகி ராமாயணத்துலேருந்து பார்த்தோம், கம்பராமாயணத்துலேருந்தும் பார்த்தோம். அப்படி பார்க்கும்பொழுது துளசிதாசருடைய ராமச்சரித்த மானஸ்லேருந்து பார்த்தோம், அவருடைய இந்த ஹனுமான் சாலிசா அப்படிங்கிற அந்த கிரந்தத்துலேருந்தும் பார்த்தோம். அது ஒரு காரிய சித்தியான கிரந்தம். அந்த கிரந்தம் எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயத்தை அடியன் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதாவது துளசிதாசர் காசியில் இருந்த காலகட்டத்தில் அவர் ஒரு நாள் காசி வீதியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்ணானவள் அவருடைய காலில் வந்து விழுந்து ரொம்ப கண்ணீர் மல்க விழுந்தா. அப்போ யாராவது காலில் விழுந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நன்னாருமான்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம். துளசிதாசரும் தீர்க்க சுமங்கலி பவ சௌபாகியவதியா நீ இருப்பமான்னா அவ எழுந்து இன்னும் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா நீ நன்னா இருப்பேன் தானேமா நான் சொன்னேன்னதும், இல்லை என் கணவன் இப்போ தான் இறந்து போயிட்டார், அவரை மணிகர்ணிகா கட்டத்துக்கு ஊக்கின்னு போயின்னு இருக்கா அவரை எரிக்கிறதுக்காக, நீங்கள் ஆனால் நான் சௌபாகியவதியாக இருப்பேங்கிற என்னதும், இங்கே பாருமா என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடுத்துனா அது பொய்யாகாது, ராமநாமாவை சொல்லுவோம், கணவன் எப்படியாவது மீண்டும் உயிரோட வந்துடுவான்னு ராம 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 ராமன்னு ராமநாமாவை துளசிதாசர் சொல்ல அந்த போயின்றிருந்த கணவன் பிணமானது எழுந்திரிச்சு உக்காந்துட்டானாம். இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சு அப்போ அது அக்பருடைய காலம், அக்பர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலம். அக்பர் வரையும் செய்தி எட்டிடுத்து. அக்பர் வந்து துளசிதாசரை கூட்டின்னு வா, அவர் என்ன பெரிய மேஜிக் மேனா, என் கண்ணு முன்னாடி ஏதாவது மேஜிக் பண்ணி தர சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அஜ்ஞானம், அதாவது பகவத் விஷயம், இது பகவத் அனுகிரகம் ராமநாம பிரபாவம்ங்கிறது தெரியாமல் அக்பர் வந்து
துளசிதாசரை வழுக்கட்டாயமாக இழுக்கிறான். அவர் வரமாட்டேங்கிறார் அரசவைக்கெல்லாம். நான் வந்து ராமனை தான் பாடுவேன், உங்கள் ராஜாவெல்லாம் புகழ மாட்டேன்னு சொல்லி அவர் வரமாட்டேங்கிறார். இருந்தாலும் அவரை வழுக்கட்டாயமாக அழைச்சிட்டு வரேன். நீ மேஜிக் பண்ணுவீங்களாமே, நீங்கள் தான் ஒரு பிணத்தையே எழுந்திருக்க வச்சிடலாமே, என் சபையில் என் கண்ணு முன்னாடி நீங்கள் ஏதாவது மேஜிக் பண்ணுங்க. அவர் என்ன ஹாக்வர்ட்ஸில் போய் டம்பிள்டோர்ட்ட மேஜிக்காக கற்றுட்டு வந்தார் துளசிதாசர். அதனால் அவர் பார்த்தார், எனக்கு மேஜிக்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதுனால ராமநாமம் தான். இல்லை பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணுங்கிறான். ரொம்ப வற்புறுத்தினவன். இவர் பேச பேச அவனுக்கு கோபம் வந்து அக்பர் ஜெயிலில் போட்டுடுறான் துளசிதாசரை. 40 நாள் ஜெயிலில் இருக்கிறார். ஜெயிலில் இருந்தவர் யோசிச்சுட்டே இருக்கிறார், என்னடா அது நமக்கு இப்படி ஒரு வேதனை, ராமரையே நினச்சிட்டு இருக்க, நமக்கு இப்படி ஒரு வேதனை வந்துடுத்தேன்னு பார்க்குறார். 40 நாள் ஜெயிலில் இருந்தவருக்கு 40வது நாள் தான் தோணுத்தான், அன்னைக்கு ராமருக்கு ஒரு கஷ்டம் சீதைக்கு ஒரு கஷ்டம்னு வந்ததே, அப்படி ராமருக்கும் சீதைக்கும் கஷ்டம்னு வந்தபோதே தீர்த்து வச்சவன் ஆஞ்சநேய மூர்த்தியான ஹனுமான் தானே, அவனை பிரார்த்திப்போம் நம்மளுடைய கஷ்டமும் தீரும்னு சொல்லி ஸ்ரீ குரு சரண சரோஜரஜ நிஜமன முகுர சுதார பரணோ ரகுபர விமல யஷ ஜோதாய கபலச்சார அப்படின்னு ஹனுமன் சாலிசாவை பாடினார். அந்த ஹனுமன் சாலிசாவில் 40 செய்யுள்கள் 40 நாள் இருந்தாருங்கிறதுனால அது சௌப்பாயிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதை தவிர்த்து முன்னாடி 2 செய்யுள் பின்னாடி ஒரு செயல் முடிக்கும் போது ஒரு செய்யுள், அது வந்து தோஹாங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கிராமருக்குள்ளே நான் இப்போ போக விரும்பலை. அப்படி அந்த ஹனுமான் சாலிசாவை பாடி முடித்த தருணம், ஹனுமான் சாலிசா பாடும்போதே ஜன்னல் கிட்ட ஆஞ்சநேயர் வந்துட்டார். குரங்கா வந்தவர் அதோட பெரிய வானர சைன்யமே வந்துடுத்து. வந்து அந்த காவலாளிகளெல்லாம் ஒரு வழி பண்ணி அவர்களெல்லாம் துவம்சம் பண்ணி அடித்து போட்டு துளசிதாசர் ஆஞ்சநேயர் சிறையிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து அப்படியே அந்த கம்பியெல்லாம் எடுத்து கூட்டிகிட்டு வந்து அக்பர் முன்னாடி போய் இங்கே யாரோ மாயாஜாலம் பண்ணி காட்டணுன்னாராமே அப்படின்னதும் பயந்தே போயிட்டான் அக்பர். ஆஹா, இது நிஜமாவே நம்ம ஏதோ ஒரு பாகவத அபசாரம் பட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி துளசிதாசர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுட்டான். அதோடு இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களில் தலையிடக்கூடாதுன்னு. அப்படி வந்தது தான் இந்த ஹனுமான் சாலிசாங்கிற கிரந்தம். இந்த ஹனுமான் சாலிசாலே வருது, ஜோ எகு பாட்டு ஷாத்து பாரு பாட்டு கரு ஹோகி சூட்டகி பந்தி மகாசுகு ஹோகி. எவனொருவன் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் 100 முறை ஹனுமான் சாலிசாவை சொன்னால் அந்த கஷ்டத்திலேருந்து அவன் விடுபடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் நான் அடியன் தான் ஆதாரம்னு சொல்லுவேன். ஏன்னா நான் முன்னாடி ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததை விட்டுட்டு ரிஷ்யூம் பண்ணிட்டு திரும்பியும் கம்பெனி செக்ரட்டரிஷிப் தான் என்னோட ஆம்பிஷன், அதை தான் படிக்க வரணும் அப்படின்னு வந்த பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னால், நீ பண்ணது சரின்னு ஒரு சிலர் சொன்னால் சரியில்லைன்னு சொன்னால், பரீட்சையை முடிச்சுட்டு வந்து இதே ஹனுமான் சாலிசாவை உட்காந்து ஒரு மூல நட்சத்திரமாக பார்த்து 100 வாட்டி ப்ளஸ் ஒரு 8 வாட்டி, நம்ம தமிழ்நாட்டில் எது பண்ணாலும் 108 வாட்டி பண்ணி பழகிட்டோம். அதனால் நான் ஒரு 108 வாட்டி உட்காந்து சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு ரிசல்ட்டும் வந்தது எங்களுக்கு. அதாவது ஆழ்வாருக்கு வந்து உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். எங்களை மாதிரி கம்பெனி செக்ரட்டரிஸ்க்கும் கம்பெனி செக்ரட்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தின்னும் சோறு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் MCA போர்ட்டலும் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. அப்படி அந்த கம்பெனி லாங்கிற பேப்பர் வந்து எங்களுக்கெல்லாம் பகவத்கீதை மாதிரி பேப்பர். அந்த பேப்பரில் 45 மார்க் எடுக்கிறதே ஏதோ பெரிய புண்ணியம்னு நினைக்கிறது. அந்த பேப்பரில் 60 மார்க்குக்கும் மேலே போய் ஒரு டிஸ்டிங்ஷன் மார்க் வந்துட்டுன்னா அது அந்த ஆஞ்சநேயர் பண்ண அனுகிரகம் தான். அப்படித்தான் இந்த ஹனுமான் சாலிசாவை அப்படி ஸ்ரத்தையோட பாராயணம் பண்ணால் அதற்கான பலனானதை சாட்சாத் ஆஞ்சநேயர் தந்தே தீருவார். அதே போல் துளசிதாசருடைய வாழ்க்கையில் இன்னொரு சம்பவம். அன்னைய காலகட்டத்தில் துளசிதாசருடைய இடத்துல அவரோடு இருந்த மற்ற சம்ஸ்கிருத பண்டிதர்களுக்கெல்லாம் அவருக்கு மேலே ரொம்ப அசூய பொறாமப்பட்டா. நாங்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் ராமரை பற்றி பேசுகிறோம், யாரும் வரமாட்டேங்கிறா, ஒரு லோக்கல் லாங்குவேஜ் ஹிந்தி அதில் போய் பேசுகிறவனுக்கு போய் இவ்வளோ கூட்டம் வருதுன்னு ஒரு சூன்யக்காரனை பார்த்து ஒரு தகடம் வந்துருச்சு, அவரை எப்படியாவது பைத்தியமாக்கிடுன்னு பணத்தை கொடுத்துட்றா. அவரும் தகடம் வந்துருச்சுடுறார். அந்த சூன்யக்காரனும் போய் அந்த வீட்டு வாசலில் போட்டுடுறார். ஆனால் ஆஞ்சநேயர் ராம பக்தர்களுக்கெல்லாம் பாதுகாவலர் இல்லையா, அவர் அந்த தகடம் எடுத்துன்னு போய் அந்த சூன்யக்காரன் வீட்டு வாசல்லே போட்டுடுறார். அவன் மறுநாள் காலம்பரை வந்து அதே தகட்டில் காலை வச்சான், தன்வினை தன்னை சுடும், அவன் பைத்தியம் ஆயிட்டான். இங்கே இருக்கு இவாள்லாம் பார்க்குற இந்த பணத்தை கொடுத்தவாள்லாம் பார்க்குற இந்த பண்டிதர்கள்லாம், ஆஹா என்ன இவன் பைத்தியம் ஆயிட்டான், துளசிதாசர் நன்னா இருக்காரேன்னு. அப்போ தான் அவளும் புரிஞ்சுக்கிறா ராமருடைய அந்த பக்தி ஆஞ்சநேயருடைய அந்த ரக்ஷனை அவர் அப்படி காப்பாற்றியிருக்கு. அப்படி ராம பக்தர்களுக்கும் ராமனுடைய சொத்துக்கும் பாதுகாவலனாக இருக்கக்கூடியது சாக்ஷாத் இந்த ஆஞ்சநேயர் தான் அப்படிங்கிறதையும் சொல்லி கடைசியாக சித்தபாரிங்கிற இடத்துல ஆஞ்சநேயருடைய ஒரு அற்புதம். அதை வந்து சின்மயானந்தருடைய வாழ்க்கையில் நடந்து, சுவாமி சின்மயானந்தர் இல்லாட்டினா பகவத்கீதைங்கிற ஒரு விஷயங்கிறது நமக்கெல்லாம் தெரிய வந்திருக்காது. அந்த விஷயத்தை சொல்லி அடியன் பூர்த்தி பண்ணுறேன். அந்த சித்தபாரிங்கிற இடம் வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அந்த இடத்த
அந்த சித்தபாரிங்கிற இடத்துல இருக்க ஒரு பெரிய நிலப்பரப்பை ஒரு சிஷ்யர் வந்து சின்மயானந்தருக்கு டொனேஷனாக கொடுத்தார் அங்கே ஆசிரமம் கட்டுறதுக்கு. அவர் அங்கே தான் ஆசிரமம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டார். அதனால தான் சின்மயானந்தர் ஆரத்தியில் கூடிய சித்தபாரிக்கு தபோபூமிமேனு ஒரு வார்த்தை வரும். அந்த தபோபூமியில் அந்த இடத்துல அவரை வந்து ஆசிரமம் கட்டணும்னு தீர்மானம் பண்ணி ஆசிரமம்லாம் கட்ட ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் செடிகளும் வைக்கிறா, ஆசிரமமும் கட்ட ஆரம்பிக்கிறா. ஆனால் செடியும் வரல, ஆசிரமமும் ஈஸியாக கட்ட முடியல. ஏன்னா அங்கே அவ்வளவு வாயுவுடைய தாக்கமானது இருந்தது. ரொம்ப அசாத்தியமாக ஒரு காற்றானது அடிக்கும். அந்த காற்று வந்து அடிச்சுட்டு போயிடும். மரம் செடி கொடி எது வச்சாலும் அதுவும் அடிச்சுட்டு போயிடும். இங்கே கட்டட வேலையும் ஒழுங்காக நடக்காது. பார்த்தா சின்மயானந்தர் இதுக்கெல்லாம் வழி வாயுபுத்திரன் தான்னு சொல்லி 32 அடியில் அப்படியே உட்கார்ந்த திருமேனியில் அமர்ந்த ஒரு காலை வச்சுட்டு ஒரு காலை மடக்கின்னு இருக்க திருமேனியில் கதாயுதத்தோட சித்தபாரி ஆஞ்சநேயான்னு கூகுளில் போட்டால் வரும். அந்த சித்தபாரியில் அந்த ஆஞ்சநேயரை ரொம்ப பெரிய 32 அடி ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணார். அவருக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மஸ்தகாபிஷேகம்னு ஒரு அபிஷேகம் நடக்கும். அது சித்தபாரியில் ரொம்ப பெரிய பிரசித்த விழாவா மாதிரியே நடக்கும் சின்மயா மிஷனில். அந்த ஆஞ்சநேயர் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண மாத்திரத்திலேருந்து அங்கே வாயுவுடைய கட்டுப்பாடு வந்து சமநிலைக்கு வந்தது. அங்கே எப்பயும் போல் இப்போ நம்மளுக்கெல்லாம் இருக்கிறது போல் அங்கே வாயுவுடைய ஒரு சூழ்நிலையானது இருந்தது, காட்சி இருந்தது. அதனால் அங்கே சின்மயானந்த ஆசிரமமும் நல்லபடியாக கட்டப்பட்டு இப்போ அந்த சித்தபாரி ஆஞ்சநேயரை சுற்றி பார்த்தா அத்தனை மரம் செடி கொடிகள்னு இருக்குது. வெட்ட வழியில் தான் இருக்கார். அவருக்கு வானத்துக்கு கீழே தான் ஆஞ்சநேயர் இருக்கார். ஒரு சின்ன காக்கா கூட எச்சம் அவர் மேலே போடாது. அதுதான் அவர் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. அப்படி ஆஞ்சநேயர் எங்கெங்கெல்லாம் ராமகதை நடக்கிறதோ அங்கங்கெல்லாம் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரத்யக்ஷ ஸ்வரூபியாக நம்ம கேட்குறதெல்லாம் தரக்கூடியவராக நம்மளுடைய நியாயமான ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தான் ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி. அந்த ஆஞ்சநேய மூர்த்தி ஆகியவர் இங்கே வீணாகான ஆஞ்சநேயராக காட்சி தந்துட்டுருக்கார். வீணாகானம்னா அவர் என்ன வீணையை வச்சுட்டு என்ன கானம் பண்ணுவார்னு பார்த்தா பாட்டு பாடிட்டு ராமநாம பஜனை பண்ணின்னு இருக்கிறார் இங்கே. அதனால் அவரை சுற்றி வரும்போது ராமராமான்னு சொல்லி சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணாலே அவர் நமக்கு தரக்கூடிய எல்லா விதமான நலன்களையும் தந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவர் அப்படிங்கிறது எந்த விதமான ஐயமுமே அதில் கிடையாது. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் நம்ம எல்லோருக்கும் எப்படி அன்னைக்கு சீதா மாதா வரம் கொடுத்துருக்காளே அஷ்டசித்தி நவநிதியும் ஒன்றை வணங்குறவாளுக்கு கிடைக்கும்னு, அப்படி நம்ம எல்லாரும் அந்த சீதா மாதா சொன்ன அந்த ஆஞ்சநேயரை ஸ்துதி பண்ணி அவரிடமிருந்து நியாயமான நம்மளுடைய அபிலாஷைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கணும்னு எல்லாம் வல்ல அந்த ஆஞ்சநேய மூர்த்தியை சீதா பரத சத்ருக்ன லக்ஷ்மணனோட கூடிய ராமரோடு இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த ஆஞ்சநேய மூர்த்தி நம்ம எல்லோருக்கும் எல்லா விதமான நல்லதையும் கொடுத்து தைரியத்தை கொடுத்து நமக்கு வாக்கு சாமர்த்தியத்தை நல்லா பேசணும்னா கூட ஆஞ்சநேயர்கிட்ட தான் கேட்கணும். அதான் வாக்படுத்துவம்னு அந்த ஸ்லோகத்தில் வர்றது. வாக்குக்கு கூட ஆஞ்சநேயர், ஏன்னா அவர் தானே சொல்லின் செல்வன், அவர்கிட்ட கேட்டால் தான் நமக்கு நல்ல வாக்கும் கிடைக்கும். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர்கிட்ட அதுக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம எல்லோருக்கும் எல்லா விதமான செல்வங்களையும், செல்வம்னா பணங்காசுன்னு கிடையாது, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவா. அந்த 16 செல்வங்களில் ஒரு செல்வம் வந்து நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது, அது கூட நல்ல செல்வம் தான். அந்த எல்லா செல்வத்தையும் இந்த ஆஞ்சநேய மூர்த்தி நமக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இந்த ஸ்ரீ வீணாகான ஆஞ்சநேய மூர்த்தி நம்ம எல்லோருக்கும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அழித்து நமக்கு நல்ல விதமான செல்வங்களை அழித்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாட தெரிஞ்சவா தனியாக பாடினா பிரச்சனையே இல்லை, பேச தெரிஞ்சவா தனியாக பேசினாலும் அது பிரச்சனையே கிடையாது. வாத்தியம் தெரிஞ்சவா கூட தனியாக வாத்தியம் வாசித்தா பிரச்சனை கிடையாது. பேச தெரிஞ்சவா தனியாக பேசினா கீழ்ப்பாக்கத்துக்கு வேன் வச்சு அனுப்பிச்சிடுவா. அதனால் பேச தெரிஞ்சவாளுக்கு ஒரு மேடை போட்டு ஒருத்தரை பேச வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை தொடர்ந்து தன்னுடைய அந்த ஆன்மீக சேவையில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மடிப்பாக்கம் தாம்பராஜ் ட்ரஸ்டுடைய சேவையானது மென்மேலும் வளரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய இடத்துல சிவனும் இருப்பார், விஷ்ணுவும் இருப்பார். அதான் அவருக்கு சைவ வைஷ்ணவ பேதமே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம், எனக்கு முதல்ல பேர் போட்டவர், எனக்கு மெயில் போட்டவர் பேர் சந்திரமௌலி. அதுக்கடுத்து என்னை பேசி ஃபாலோ பண்ணிட்டவர் பேர் உங்கள் ட்ரஸ்ட்டு மேனேஜிங் ட்ரஸ்டி பேர் ஜெயராமன், விஷ்ணு, சந்திரமௌலி, சிவன், அவ 2 பேரும் இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய எல்லாரும் இங்கே இந்த மடிப்பாக்கம் தாம்பராஜ் ட்ரஸ்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா வைபவங்களும் நல்லா அக்ஷயமாக நடந்து இந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தினால மென்மேலும் இந்த ட்ரஸ்ட்டு வளரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய மடிப்பாக்கம் தாம்பராஜ் ட்ரஸ்டை சார்ந்த
நிர்வாகிகள் அனைவருக்கும் அடியனுடைய கிருத்தஜைகளை சமர்ப்பிச்சுண்டு இவ்வளவு நேரம் இருந்து ஆஞ்சநேயரை பற்றியும் அவருடைய அந்த பிரபாவத்தை சுந்தரகாண்டத்திலேருந்து ஆரம்பித்து மாருதி விஜய சம்பூவில் போய் அதற்கு அடுத்து சித்தபாரியில் பிரதிஷ்டையான ஆஞ்சநேயர் வரையும் அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சிரவணம் பண்ணின உங்கள் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவார்ந்த கிருத்தஜைகளை சமர்ப்பிச்சுண்டு விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீராம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நம்ம எல்லாரும் இந்த வீணாகான ஆஞ்சநேயர் அவரை பற்றி சொன்ன அந்த இதை நம்ம கேட்குறது நம்ம எல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்கெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா அது வீணாகான ஆஞ்சநேயருடைய அருள் தான். அது அவர் சொன்னபடி வீணாகான ஆஞ்சநேயர் அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள் சொல்லக்கூட வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவிக்கொண்டு மேலும் மேலும் அவர் பரவசனங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது கிளையினுடைய ட்ரஸ்டினுடைய பொருளாளர் அவருக்கு சம்பாவனை குளிப்பார்கள். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணீம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவதபே சதா. சரஸ்வதி கடாட்சம் மேலும் மேலும் எல்லாருக்கும் இருக்கணும் பகவானை பிரார்த்தனை படிக்கிறோம்.